லாஸ்ட் வீடியோல இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த வீடியோல கண்டிஷனல் ஆபரேட்டர் பார்க்கலாம். சோ கண்டிஷனல் ஆபரேட்டர்ன்றது அந்த நேம்ல இருக்கு. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் ஆகணும்ன்றத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கண்டிஷனல் ஆபரேட்டர் சொல்றோம். சோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரணும், ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன் வரணும்ன்றத தான் நம்ம கண்டிஷனல் ஆபரேட்டர்னு சொல்றோம். சோ இது ஒரு சின்டாக்ஸை மெயின்டைன் பண்ணும். அந்த சின்டாக்ஸ் என்னன்றத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். சோ கிளாஸ் நேம் வந்து கண்டிஷன் வைக்கிறேன். ஓபன் அண்ட் க்ளோஸ். சோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஆன மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of args. So இத நான் open and close பண்ணிக்கிறேன். So இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஒன்னு int a is equal to 20 no and int b is equal to 30 no எடுத்துக்கிறேன். So எனக்கு ஒரு கண்டிஷன், இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்குன்றத செக் பண்ணணும். சோ இங்க வந்து கண்டிஷனல் ஆபரேட்டர்ல ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னா வேரியபிள் is equal to condition so question mark expression 1 of true expression of false. so இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுதான் பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஆபரேட்டர். சோ ஒரு கண்டிஷன் நான் கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரூக்கு போகும், இல்ல அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபால்ஸுக்கு போகும். சோ இங்க நம்ம மேல இருக்க அந்த ரெண்டு வேரியபிளை வச்சு இது எப்படி போடலாம் அப்படின்னா, சோ நான் இதை ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். int ரிசல்ட்னு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டுத்துல எது பெருசுன்னு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா a greater than b ஆன்னு செக் பண்ணுவேன். சோ எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, ஏவை விட b greater than இருக்கு அப்படின்னா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்றேன், இல்ல அப்படின்னா b பிரிண்ட் பண்றேன். சோ இப்போ இதோட செமிகோலன். சோ இந்த ரிசல்ட்டை இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். system.out.println open and close result. சோ இப்போ எனக்கு இதோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா b வரணும். ஓகேங்களா? சோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் நேம் என்னவோ, சாரி என்னோட கிளாஸ் நேம் என்னவோ அதான் என்னோட ஃபைல் நேம். So condition.java. இப்போ இதை ரன் பண்றேன். javac condition.java. ஸோ எனக்கு எந்த எரரும் இல்லை. நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு என்னோட பிக்கஸ்ட் வேல்யூ என்னவோ அது கிடைச்சிருச்சு. ஸோ 30 இஸ் மை ஆன்சர். ஸோ இப்போ நான் ரெண்டு வேல்யூ வச்சு போட்டிருக்கேன். நீங்க 3 வேல்யூ எடுத்துக்கோங்க. 3 இன்டிஜர் டேட்டா எடுத்து 3ல எது லார்ஜஸ்ட் வேல்யூன்றத கண்டிஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.